வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் சாப்பிடும் சில எளிய உணவுகள்ல எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகள் மறைந்து கிடக்குது. அவற்றுல மிகவும் முக்கியமான ஒன்றுதான் பச்சை பயிறு, அதாவது பாசி பயிறு. பலரும் இதை சாப்பிடுவாங்க, நல்லது என்று சொல்லுவாங்க. ஆனா அது எவ்வளவு நன்மைகளை கொண்டது அப்படின்னு தெரியவே தெரியாது. பாசிப்பயிர் சாப்பிட்டா நல்லது, அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஆனா இது உடலுக்கு என்னென்ன சத்துக்கள் தருது தெரியுமா? யாரெல்லாம் இதை சாப்பிடலாம், எந்த நேரத்துல சாப்பிட்டால் அதிகமான நன்மை கிடைக்கும், முளைக்கட்டிய பச்சை பயிறு சாப்பிட்றது நல்லதா, எல்லா தகவலையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாரும் அளவா சாப்பிட வேண்டும். எவ்வளவு அளவு ஒரு நாளைக்கு எடுக்க வேண்டும், ஸோ அது ரொம்பவே முக்கியம். அதையும் தான் நம்ம பார்க்க போறோம். எந்த உணவா இருந்தாலும் அளவோடு சாப்பிட்டாதான் அது நம்மளுக்கு நல்ல ஒரு மருந்தா வேலை செய்யும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமா இருந்தாலும் அது நஞ்சாக்கப்படும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ ரொம்பவுமே முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். 100 கிராம் பச்சை பயிரில் பொதுவாக காணக்கூடிய சத்துக்கள் என்னன்னா, புரதம் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், போலேட், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், இது எல்லாமே இருக்குதுங்க. இது எல்லாமே இருக்கிறதுனால தான் இது ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு சிறந்த உணவு அப்படின்னு சொல்லப்படுது. பல ஊட்டச்சத்து நிபுணர்களும் இந்த ஒரு உணவை தான் எல்லாருக்குமே பரிந்துரை செய்கிறார்கள். முக்கியமாக வயதானவர்களுக்கு, குழந்தைகளுக்கு இந்த ஒரு உணவை பரிந்துரை செய்கிறார்கள். ஏன்னா இதுல தான் இருக்கிறதுலே, அதாவது நான்வெஜ் சாப்பிட்றவங்க, கறி, மீன், முட்டை சாப்பிட்றவங்களுக்கு அதுல அவங்களுக்கு புரோட்டீன்ஸ் கிடைச்சிரும். அந்த கறி, மீன், முட்டை சாப்பிடாதவங்களுக்கு பச்சை பயிறு, இந்த பாசி பயிரில் தான் அதிக அளவில் புரதச்சத்து இருக்குது. ஸோ அது சாப்பிடாதவர்கள் இதை சாப்பிடணும் கண்டிப்பாக. எதுக்காகனா புரதச்சத்துக்காக. புரதச்சத்து நம்ம உடலுக்கு ரொம்பவுமே முக்கியம். ஸோ இந்த பாசி பயிரை சாப்பிட்றதுனால உடலுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். அதில் முதலாவது நன்மை என்னன்னா, உடலுக்கு நல்ல புரதத்தை வழங்குறதுக்கு பயன்படுது. உடலில் தசைகள் வளர்கிறதுக்கும் அதை பராமரிக்கிறதுக்குமே புரதங்கிறது ரொம்பவே அவசியம். அதனால தான் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, விளையாட்டு வீரர்கள், இவங்க எல்லாருமே புரோட்டீன்ஸ் நிறைந்த உணவுகளை எடுத்துக்குவாங்க. இந்த பச்சை பயிரில் அதிக அளவில் புரதம் இருக்குது. ஸோ புரதத்திற்காக நீங்கள் புரோட்டீன் பவுடர் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக பச்சை பயிரை சாப்பிடலாம். இது ஒரு சிறந்த ஆதாரமாகவும் இருக்குது. குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள், வயதானவர்கள் எல்லாருக்குமே ஒரு ஏற்ற உணவாகவும் இருக்குது. இது செரிக்கிறதும் ஈஸியாகவே செரிச்சிடும். அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, நீண்ட நேரம் பசி வராம தடுக்கிறதுக்கு பயன்படுதுங்க. ஸோ நீண்ட நேரம் பசி எடுக்கவே செய்யாது, பசியே வராது. அந்த அளவுக்கு பச்சை பயிரில் புரதமும் நார்ச்சத்தும் நிறைஞ்சிருக்குது. இது ரெண்டுமே வயிறை நீண்ட நேரம் நிறைந்த ஒரு உணர்வை கொடுக்கும். இதனால அதிகமாக சாப்பிடக்கூடிய பழக்கம் குறையும். உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க, ஒபிசிட்டியில் இருக்கிறவங்க, அவங்க எல்லாருமே இந்த ஒரு உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது அவங்களுடைய உடல் எடை குறைக்கிறதுக்கு இது பயன்படும். ஸோ நிறைய வயதானவர்களுக்கு என்ன ஆகும்னா, உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனால மூட்டுக்கால் வலி, முட்டி வலிலாம் வரும். ஸோ அவங்களுக்கு டாக்டர் என்ன சொல்லியிருப்பார், ஃபஸ்ட்டு உங்கள் உடலில் குறைங்க, ஏன்னா உங்களுக்கு ஓவர் வெயிட்டாக இருக்குது, ஓவர் வெயிட்னால தான் உங்களுக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா, நீங்கள் பாசிப்பயிரை மதியான உணவில் கொஞ்சம் எடுத்துக்கிறங்க. நைட்டு நீங்கள் டிஃபனுக்கு பதிலாக பாசிப்பயிர் தோசையை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடல் எடை சூப்பராக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அன்னெசரியாக சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அந்த பழக்கம் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, செரிமானத்திற்கு பாசி பயிறு சிறந்த ஒரு உணவாக இருக்குது. இதில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு பயன்படுது. குடலுடைய இயக்கத்தை சீராக இயங்க வைக்கிறதுக்கு, குடல்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த பயிறு ஒரு சிறந்த உணவா இருக்குது. ஸோ நம்மளுடைய குடல் ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா நம்ம உடல் முழுக்கவே ஆரோக்கியமா இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது, செரிமான பிரச்சனை இருக்குது, அது முக்கியமாக வயதானவர்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கும். அவங்க எல்லாமே பாசிப்பயிரை உணவுல எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நான்காவது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பாசிப்பயிறு பயன்படுது. பாசிப்பயிரில் பொட்டாசியம்,
மெக்னீசியம், நார்ச்சத்து இது எல்லாமே இருக்குதுங்க. இது 3மே இதயத்த ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள். ஸோ இது இதயத்த நீங்க பாதுகாக்கணும், இதயம் சார்ந்த நோய்கள் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நெனச்சா நீங்க பாசிப்பயிர உணவுல எடுத்துக்கலாம். ஸோ பாசிப்பயிறு ஒரு சிறந்த உணவா இருக்குது. அடுத்த 5வது நன்மை என்னன்னா, ரத்த சர்க்கரைய கட்டுப்படுத்துறதுக்கு பாசிப்பயிறு பயன்படுது. ஏன்னா பாசிப்பயிறு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட ஒரு உணவு. இதனால உணவுக்கு பிறகு சர்க்கரை அளவு வேகமா உயர்றத குறைக்கிறதுக்கு பாசிப்பயிறு பயன்படுது. சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவா பாசிப்பயிறு இருக்குது. சர்க்கரை நோயாளிகள் மதியான வேளையில 1 கப்பு வெள்ள சாதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, 1 கப்பு பாசிப்பயிறு சாப்பிட்டுட்டே வாங்க. உங்களுடைய சர்க்கரை அளவு குறைஞ்சு உங்களுடைய கட்டுப்பாட்டுல வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்க அதுக்காக பாசிப்பயிறு சாப்பிட்டா சர்க்கரை அளவு குறைஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரைய ஸ்டாப் பண்ணாதீங்க. நீங்க மருத்துவர் கொடுத்த மருந்து மாத்திரைய எடுத்துக்கிட்டே நீங்க உங்களுடைய உணவு பழக்கத்துல நீங்க மாத்தணும். உணவு பழக்கத்த மாத்தணும். நீங்க ஒயிட் ரைஸ் சாப்பிடுற பழக்கத்த கட் பண்ணிட்டு பாசிப்பயிறு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வேளை மட்டும் நீங்க ஒயிட் ரைஸ் அதுவும் கம்மியான அளவுல எடுத்துக்கிறங்க. கண்டிப்பா சர்க்கரை அளவு உங்களுடைய கட்டுப்பாட்டுல வர ஆரம்பிக்கும். அடுத்து 6வது நன்மை என்னன்னா, இரும்பு சத்த அதிகப்படுத்துறதுக்கு பச்சை பயிறு பயன்படுது. அதாவது பச்சை பயிர்ல இரும்பு சத்து இருக்கிறதுனால, நம்ம உடல்ல சிவப்பு ரத்த அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக உருவாக்கப்படும். இதனால ஹீமோகுளோபின் அளவு அதிகமாகும். சிலருக்குலாம் என்ன ஆகும்னா, ஹீமோகுளோபின் அளவு கம்மியா இருக்கும். இதனால ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியா ஏற்படும். ஸோ அத சரி பண்றதுக்கு, அந்த நோய வராம தடுக்கிறதுக்கு பாசிப்பயிறு நம்ம உணவுல எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இது பெண்களுக்கு தான் நிறைய பாதிப்பு ஏற்படும். ரத்த சோகைங்கிற அந்த டிசீஸ் பெண்களுக்கு தான் ஏற்படும். ஏன்னா அவங்களுக்கு சில பெண்களுக்குலாம் நார்மலாவே மாதவிடாய் டைம்ல அதிக அளவுல ரத்தப்போக்கு போய் ஸோ அவங்களுக்கு இந்த ரத்தம் ஹீமோகுளோபின் கம்மியாயிரும். ஸோ அவங்க எல்லாருமே பாசிப்பயிரை உணவுல எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி 40 வயது எட்டின பெண்களுமே அவங்க மெனோபாஸ் அந்த ஸ்டேஜ்ல இருப்பாங்க. இல்லைன்னா மெனோபாஸ் ஆகியிருக்கும். அந்த சமயத்துல எலும்பு சார்ந்த பிரச்சனை எல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு பாசிப்பயிரை அவங்க உணவுல எடுத்துக்கிறது ரொம்ப. அடுத்து 7வது நன்மை என்னன்னா, எலும்புகளை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பாசிப்பயிறு பயன்படுது. பாசிப்பயிர்ல கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே இருக்கிறதுனால எலும்புகளை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து 8வது நன்மை என்னன்னா, தோல் மற்றும் முடி அழகா பராமரிக்கிறதுக்கு பாசிப்பயிர் பயன்படுது. பாசிப்பயிர்ல புரதம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது செல்களை பாதுகாக்கவும், தோலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும், முடி வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களை வழங்குறதுக்கும் பாசிப்பயிர் பயன்படுது. நம்மளுடைய முன்னோர்கள் காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பாசிப்பயிரை அரைச்சு அது தலைக்கு ஹேர் பேக்கா அப்ளை பண்ணிட்டு வருவாங்க. வாரத்துக்கு 3லேருந்து 4 முறை. அப்படி பண்ணும்போது முடி உதிரவும் செய்யாது, முடி நல்லா சைனிங்கா ஸ்ட்ராங்காகவும் ஆகும். ஸோ முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கும் பயன்படும். ஸோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்மளுடைய முகத்துக்குமே ஃபேஸ் பேக்கா பாசிப்பயிறு மாவை அரைச்சு நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ முடி மற்றும் தோலுக்கு 2க்குமே இது உதவியா இருக்கும். இது நம்ம பாசிப்பயிறு அப்ளை பண்ண முகத்துல இருக்கக்கூடிய கருமை, முகச்சுருக்கம் இதெல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அடுத்து 9வது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு பாசிப்பயிர் பயன்படுது. ஏன்னா பாசிப்பயிர்ல பல்வேறு விட்டமின்ஸ்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே இருக்கிறதுனால வெளியிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸை எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பாசிப்பயிரை எடுக்க எடுக்க பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். அடுத்து 10வது நன்மை என்னன்னா, வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த உணவா பாசிப்பயிர் இருக்குது. முக்கியமா 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு எளிமையா ஜீரணமாகிறதுக்கும், நல்ல ஒரு புரதம் கிடைக்கிறதுக்கும், தசை ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும், நார்ச்சத்து கிடைக்கிறதுக்கும் இது ஒரு சிறந்த உணவா இருக்குது. ஸோ எல்லாமே ஒரே உணவுல இருக்கும்னா அதுதாங்க பாசிப்பயிறு. முளைக்கட்டிய பச்சை பயிறு நல்லதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. முளைக்கட்டிய பச்சை பயிர்ல என்னன்னா விட்டமின்ஸ்கள் அதிக அளவுல இருக்கும். நார்மலா நம்ம பச்சை பயிறு வீட்டில் அவிச்சு சாப்பிட்றோம்ல, அதை விட முளைக்கட்டின பச்சை பயிர்ல தான் புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே அதிக அளவுல இருக்கும். அதனால முளைக்கட்டி சாப்பிட்றது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. ஜீரணமாகறதுக்கும் ரொம்பவுமே ஈஸியா இருக்கும். அதை நம்ம சாலடு இப்படி இந்த மாதிரியான முறையில நம்ம சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு
பச்சை பயிறு அதாவது பாசி பயிரை நம்ம உணவில் எடுத்துக்கலாம் அப்படின்னா 1/2 கப்பில் இருந்து 1 கப்பு வரைக்கும் வேக வச்ச பச்சை பயிரை நம்ம உணவில் எடுத்துக்கிறலாங்க. இதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. எவ்வளோ நல்லதுன்னு நினச்சிட்டு அதிகமாக சாப்பிட்டா நன்மை ஏற்படும் நினச்சி நிறைய மக்கள் தவறு செய்கிறாங்க. நம்ம தினமும் எடுத்துக்கிறணும், ஆனால் அளவாக எடுத்துக்கிறணும். ஒரு நாளைக்கு 1/2லிருந்து 1 கப்பு தாங்க அளவு, அதுக்கு மேலே எடுக்காதீர்கள். ஸோ இதுதான் அளவு. எப்படி எடுக்கணும்னா ஒன்று வந்து நம்ம முளைக்கட்டி வச்சு எடுக்கலாம், இல்லைன்னா பாசிப்பயிரை வந்து வேக வச்சு நம்ம சாப்பிடலாம், இல்லை தோசை சூப்பு பாசிப்பயிர் சூப்பு வச்சு எடுத்துக்கலாம். அது வந்து சுண்டல் வடிவில் எடுத்துக்கலாம். சுண்டல் வடிவில் எடுத்திங்கன்னா நீங்கள் எண்ணெய் கம்மியாக ஊற்றி தாளித்து சாப்பிடுங்க, உப்பு அதிகமாக சேர்க்காதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் உப்பு இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. பாசி பருப்பை வந்து கஞ்சி வடிவிலையும் எடுத்துக்கிறலாம். இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த பாசி பெயரை யாரெல்லாம் ரொம்பவே கவனமாக எடுக்கணும் இல்லைன்னா தவிர்க்கணும், யார் ரொம்ப தவிர்க்கணும் அப்படின்னா சிறுநீரக நோயாளிகள் வந்து பொட்டாசியம் கட்டுப்பாடு அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த பாசி பெயரில் பொட்டாசியம் இருக்குது, அதனால் அவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி வாய்வு வயிற்று உபசம் இதெல்லாம் வந்து அடிக்கடி வரும் அப்படின்னா அவங்க ரொம்பவே அளவை கம்மியாக சாப்பிடணும். சாப்பிட வேண்டாம் சொல்லலை, அளவை கம்மியாக சாப்பிடுங்க. நீங்கள் கொஞ்சம் அதிகமாக நம்ம சொன்ன அளவை விட கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு வாய்வு வயிற்றில் உபசம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்புறம் பாசிப்பயிறு சாப்பிட்டா சிலருக்கு ஒவ்வாமை வரும், அலர்ஜி ஆகும் அப்படின்னு இருந்தால் அவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. மற்றபடி எல்லாருக்குமே இது ஒரு சிறந்த உணவாக இருக்குது, சூப்பரான உணவாக இருக்குது. அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 முறை இல்லை 3 முறையாவது பாசிப்பயிரை வேக வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப சத்தானது, ஆரோக்கியமானது. முளைக்கட்டிய பயிர் சாப்பிட முடியும் அப்படின்னா அவங்க சரியான முறையில் பாதுகாப்பான முறையில் முளைக்கட்டி வச்சு நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஸோ உங்களுடைய ஆப்ஷன் தான், ஒன்று முளைக்கட்டி சாப்பிட்றதா சாப்பிடுங்க, இல்லை வேக வச்சு சாப்பிட்றதா சாப்பிடுங்க. ஆனால் ஆக மொத்தத்தில் பாசிப்பயிரை உங்கள் உணவில் வந்து எடுத்துக்கிறங்க. இது ரொம்பவுமே விலை கம்மிங்க, ஆனால் உங்கள் உடலுக்கு தேவையான புரோட்டீன்ஸ், நார்ச்சத்து, இரும்பு சத்து அப்படின்னு எல்லா சத்துமே உங்கள் உடலுக்கு வந்து கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.